அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். பணம் தரும் மந்திர வார்த்தைகள். நாம் பூஜை செய்யும்போது இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் பூஜை செய்யும்போது கூடிய சீக்கிரமாகவே நீங்கள் பணம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமி தாயாரின் அனுக்கிரகத்தால் கூடிய விரைவிலேயே பணம் உங்கள் கையில் தங்குற வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். என்னென்ன வார்த்தைகள்னு பார்க்கலாம். தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பணம் தரும் மிக எளிமையான வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம். நாம் பூஜை செய்யும்போது நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு சக்தி மிக மிக அதிகம். கடவுளிடம் கேட்கும்போது ஒரு சில சூட்சமங்களை நாம் அறிந்தால் போதும். சரியான முறையில் நாம் பூஜை செய்தாலும் கூட சரியான வார்த்தைகளை கடவுளிடம் நாம் பயன்படுத்த வேண்டும். கேட்டபடி கேட்ட உடனே கிடைக்கும். எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் எல்லார் வீட்லேயுமே யார் யாருக்கெல்லாம் பணம் தங்கணும், கையில் காசு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் அந்த சுக்கிர ஹோரையில் மகாலட்சுமி தாயார் படத்தை சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு சின்ன நெய்வேத்தியம் வச்சுட்டு நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். எப்போதும் போலவே விளக்கேற்றி, நெய் விளக்கு முக்கியமாக விளக்கு ஏற்றி பூஜை செய்து கற்பூர ஆராத்திலாம் காமிப்போம்ல, அந்த மாதிரி காமிக்கணும். நம்முடைய எல்லா தேவைகளும் என்னவா இருக்கும்? பணம். இந்த பணம் தாங்க இன்று நம்மை பெரிய அளவுக்கு ஆட்டி வைக்கிது. பணம் தான் நம்மை ஆளுதுன்னே சொல்லலாம். இந்த பண பிரச்சனையிலேருந்து வெளிவரதுக்கு அளவில்லாத பணத்தை பெற இன்று பூஜையின் போது, அதாவது நாம் பூஜை செய்யும் போது வெள்ளிக்கிழமையில் சொல்ல வேண்டிய ஒரு சில வார்த்தைகள் தான் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கு கற்பூர ஆராத்தி காமிச்சிருவோம். முதல்ல என்ன சொல்லுவோம்? வழிபாடு செய்யும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, கஷ்டங்கள், அப்படி வழிபாடே செய்ய வேண்டாம். நாம் பூஜை செய்து முடித்ததுக்கப்புறம் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல நீங்கள் என்ன சொல்லலாம்? பணம் பணம் பணம்னு நீங்கள் 3 முறை உங்கள் வாயால் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் அளவில்லாத பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்குதுன்னு அப்படியே சொல்லணும். ஒவ்வொரு வார்த்தையும் இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். 3 முறை என்ன, 30 முறை நீங்கள் சொன்னாலும் தப்பே கிடையாது. வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரையில் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க. சுக்கிர பகவானின் அனுக்கிரகத்தால் வீடு, வாகனம், பணம், காசு இது எல்லாமே உங்கள் வீட்டில் தங்க போகுதுங்க. நாம் சொல்லுவது தான் இது நிச்சயமாக நமக்கு நடக்கும். அதிலும் பூஜை செய்யும்போது கடவுளிடம் நாம் என்ன கேட்குறோமோ அதை உடனே அவர் கொடுத்துருவார். கடன்னு சொல்ல வேண்டாம். பூஜை செய்யும்போது நமக்கு கடன் வார்த்தையே யூஸ் பண்ண வேணாம். சாமி கும்பிடும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பணம் பணம்னு சொல்லி பாருங்களேன். பணம் உங்களை பின்தொடர ஆரம்பிக்கும். இது தாங்க இந்த வழிபாட்டில் முக்கியமான வார்த்தை. இது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மகாலட்சுமி தாயாரின் அனுக்கிரகத்தால் நிறைவான வாழ்க்கை பெற இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இந்த மாதிரி தமிழில் வார்த்தைகள் சொல்லுங்க. பணம் பணம். இங்கிலீஷில் வார்த்தைனாலும் மணி 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 இந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஒரு வார்த்தை சொல்லலாம். அன்லிமிட்டட் மணி ஃபாலோஸ் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். தினமும் காலையில் எந்திரிச்சு உட்காந்துட்டு இந்த மாதிரி நினச்சி பாருங்கள். எந்திரிக்கும் போதே இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ கஷ்டம், வாழ்க்கையில் இப்படி போகுது அப்படி நினைக்கவே வேணாங்க. காலைல எந்திரிச்ச உடனேயே உங்கள் உள்ளங்கையை பாருங்கள். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யும் இடங்களில் முக்கியமான ஒரு இடம்னா நம் உள்ளங்கை தாங்க. அதனால் எந்திரிச்ச உடனே நம் உள்ளங்கையை பார்த்துட்டு இன்றைய பொழுது நல்ல பொழுதாகவே அமையணும், என் கைக்கு நல்லபடியாக உழைக்கும் காசு என் கைக்கு வரணும் அப்படின்னு மனதார நீங்கள் வேண்டிட்டு ஒவ்வொரு வேலையும் பார்க்க ஆரம்பிங்க. நிச்சயமாக கடவுள் பார்த்துக்குவார். அது பாட்டுக்கு நமக்கு செலவுங்கிறது செலவு இருந்து கொண்டு தான் இருக்கும். அதெல்லாம் கவலைப்பட வேணாம். நீங்கள் கைக்கு செலவு இருந்தாலும் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை, கண்டிப்பாக கையில் காசு தங்குற நிலை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அந்த பணத்தை வர்றது, அப்புறம் சேமிப்பு, இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு நிச்சயமான ஒரு சந்தோஷமான நிலை உங்களுக்கு ஏற்படும். வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் இறை வழிபாட்டை இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யுங்க.
ரூ. 100 வருமானமாவது காசாவது தங்குற நிலைமை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இதெல்லாம் என்னங்க காரணம்? எல்லாம் தலைவிதி தான் அப்படின்னு நினைக்க வேணாம். நிச்சயமாக நீங்கள் உழைக்கணும். உழைச்சிட்டே தெய்வ வழிபாடும் மிக மிக முக்கியம். தெய்வம் கண்டிப்பாக அனுகிரகம் வேண்டும். ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உழைக்கிறோம், உழைப்புக்கேற்றது தான் வரும்னு நினைப்பீங்க. உண்மையாகவே நம்ம உழைப்பு தான் இருக்குதே. தெய்வத்தால் ஆகாதனே முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. நம் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அதற்கு ஒரு பூஸ்டர் தான் இந்த தெய்வம். அவங்கள கண்டிப்பாக வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நமக்கு கையில் வீட்டில் நம்மளோட பர்ஸில் பணம் தங்குற சுச்சுவேஷன் நமக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதனால் பாசிட்டிவான வார்த்தைகள்லாம் சொல்லி நீங்கள் இறைவனோட பூஜை செய்யுங்க. மணி மணி மணி, பணம் பணம் பணம், இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிகிட்டே இருங்க. கண்டிப்பாக பணம் உங்களை நோக்கி வரும். நன்றி.